பட்டாசு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் பணி செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், பட்டாசு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் தயவு செய்து தங்களது குடும்பத்தை நினைத்து பாதுகாப்புடன் பணியாற்ற வேண்டும் எனவும், பட்டாசு தொழிலில் உயிரிழப்புகள் ஏற்படுவது வேதனை தெரிவிக்கிறது எனவும் ராஜேந்திர பாலாஜி உருக்கமாக பேசினார். விபத்தை தடுக்கணும். துடிக்கின்ற அந்த நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சகோதரிகள் வெடிவிபத்திலே இறக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது மனசு ரொம்ப கடினமாக இருக்கிறது. தயவு செய்து நம்முடைய பட்டாசு தொழிலாளர்களும் நீங்கள் தொழில் செய்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தை நினைத்து, உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருக்கிறார்கள், அதை பாதுகாத்து அவர்களை பாதுகாக்குவதற்காக நீங்கள் பக்குவமாக தொழில் செய்ய வேண்டும். விபத்து எங்கோ ஒரு நாள் எப்போது ஒரு நாள் ஏற்பட்டு விட்டால் தெரியாது. 10 பேர் சாய்ந்த பொழுது அதை ஒருத்தர் ஓடி வருகிறார், தீப்பிடித்தோட அவனும் இறந்து விட்டார். ஆகவே இந்த நிலைமை சிவகாசி பகுதியில் வரக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறது. எத்தனையோ தொழில் இருக்கிறது, மற்றவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய பொருள் பட்டாசு. அதை உற்பத்தி செய்யக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் குடும்பம் கண்ணீர் விடப்படாது. ஆகவே நீங்களும் பாதுகாப்பாக தொழில் செய்ய பழகுங்கள். தொழில் செய்கின்ற பொழுது அந்த மருந்துகளை கையாளுகின்ற பொழுது, பாஸ்பரஸ் மருந்தை கையாளுகின்ற பொழுது பக்குவமாக. உங்கள் பக்கத்திலே ஒரு சகோதரி வேலை செய்து கொண்டிருப்பார் ரூம்ல, அடுத்த ரூம்ல ஒரு தாயார் வேலை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் தவறு செய்தால் அந்த 4, 5, 6, 10 ரூம்ல வெடிச்சு எல்லோருடைய உயிரும் இழக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை சிவகாசி பகுதியிலே பட்டாசுல இனிமே வரக்கூடாது. நமக்கு எவனும் கோளாறு சொல்ல வேண்டாம், நாமே நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பட்டாசு தொழிலாளர்கள் உங்கள் உயிர்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து நீ வேலைக்கு வருகின்ற பொழுது வேலை முடிந்து கணவன் வீட்டுக்கு வர நம்பிக்கையோடு தான் உங்கள் மனைவி வீட்டில் இருப்பார். உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கும், அப்பா வரட்டும் சொல்லி. அங்கே நீங்கள் இறந்த செய்தி கிடைத்தால் அவங்க என்ன செய்வார்கள்? தீபாவளி அக்டோபரில் வருகிறது, 10 பேர் இறந்து விட்டார் செய்தி. அந்த 10 பேர் குடும்பத்தை யாரால் ஆள் சொல்ல முடியும்? ஆகவே இந்த வாய்ப்பை வைத்து நான் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கும் பட்டாசு தொழிலாளர்களுக்கும் சொல்கின்ற, கருணையோடு சொல்கின்ற வேண்டுகோள், உற்பத்தியாளர்கள் பாதுகாப்பான தொழிலை பாதுகாப்போடு நடத்துங்கள்.